வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம பாரி இளவழகன், அம்மு அபிராமி நடிச்சு இளையராஜா இசையமைச்சு இந்த படத்தோட ஹீரோவே இயக்கி இருக்க ஜமா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஜமா கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல நம்ம ஒரு படத்தை மட்டும் பார்த்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். நண்பர் ஒருவர் இந்த படத்தை பார்த்து நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, அந்த அளவுக்கு இது ஒர்த்தான படம் அப்படின்ற மாதிரி ஒரு சஜஷன் சொன்னாரு. சரி, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்க்கலான்னு போனா, இந்த மாதிரி ஒரு படத்தை ஏன் மிஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஒரு அற்புதமான படம் அது ஜமா. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாடக சபா நடத்திட்டு வர ஹீரோவோட தந்தை, அவர் ஒரு சூழ்ச்சினால அந்த நாடக சபா இன்னொருத்தர்கிட்ட கைமாறுது. அந்த நாடக சபாவை மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுற ஒரு ஹீரோ. அவர் அந்த நாடக சபாவை மீட்டாரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. ரொம்பவே நேர்த்தியா ஒரு நாடக சபை கலைஞரோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா இந்த படத்தை இயக்கியிருக்காரு பாரி இளவழகன். இதுல என்ன ஸ்பெஷல்னா, அவரே தான் இந்த படத்துல ஹீரோவாகவும் பண்ணியிருக்காரு. ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த எமோஷன்ஸை எப்படின்னு கன்வே பண்றதை விட அவரே அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்குதுன்றது ரொம்ப அற்புதமாவே இருந்தது. நம்ம நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம், எதனால எப்படி ஆயிருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நிறைய படத்துல இருந்திருக்கும். ஆனா இவர் அந்த விஷயத்த பண்ணியிருக்கிறது நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது, எதனால அவங்க இப்படி மாறுறாங்கன்னு. ஏன்னா அதுல அந்த படத்துல ஒரு வேரியேஷன்ஸ் காட்டியிருப்பாரு. இந்த நாடக சபாவுக்கு உள்ள முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரு, அந்த நாடக சபால வந்ததுக்கு அப்புறம் அவரோட ஆட்டிடியூட்லாம் எப்படி இந்த மாதிரி மாறுச்சு, எதனால மாறுச்சுன்றதுலாம் ஒரு நீட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். அதை சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே நம்மளுக்கு புரியுது. அந்த அளவுக்கு நேர்த்தியா பண்ணியிருக்காரு அவரு. இந்த படத்துல வில்லனா சேத்தன் அவர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரோட டிசைனே அவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த படத்துல சேத்தன் மட்டும் இல்ல, ஒரு சில அம்மா கேரக்டர் ஒன்று வரும், அவங்க மிருதங்கம் வாசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். அப்புறம் ஒரு சில கேரக்டர்ஸ்லாம் அதுல இருக்கு. அவங்க அந்த கேரக்டர்ஸ்லாம் மனசுல அப்படியே நிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் டிசைன் அவர் பண்ணியிருக்காரு. பொருத்தமான ஆட்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பெரிய பொருட்செலவு இல்ல. எல்லாருமே சின்ன ஹீரோஸ் தான், எல்லாருமே புதுமுகங்கள் தான். இந்த சேத்தனும் அம்மு அபிராமி இவங்களை தவிர வேற யாருமே அனுபவப்பட்ட ஒரு முகமே கிடையாது. எல்லாமே புதுமுகமா போட்டாலும் இந்த மியூசிக்கு மட்டும் இளையராஜாவை போட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா ஒரு மியூசிக்கை தான் அவர் போட்டிருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அந்த மியூசிக் அந்த அந்த ஒரு பிஜிஎம் போட்டிருக்கிறது நம்ம கண்ணில் தானா தண்ணி வர அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணுது. அந்த அளவுக்கு சூப்பரா போட்டிருக்காரு இளையராஜா அவர்களும். இந்த படமே ஓவராலா பார்த்தோம்னா ஒரு ஒரு விதமான ஒரு நிகழ்ச்சியை உண்டாகுது. படத்தை பார்த்து தியேட்டர் முடிச்சுட்டு வெளில வரும்போது படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம், அந்த அந்த கலையை அவர் வளர்க்கறதுக்காக தன் காதலை விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், தன்னோட சொத்தை விட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், தன்னோட திறமையை வச்சு எதிரிகிட்ட போட்டி போட்டு அதுல ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி காட்டியிருக்க ஒரு ஒரு விஷயங்களும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு, ரசிச்சு பண்ணியிருக்காரு டைரக்டர். ஒரு நாடக சபா கலைஞர்களோட வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அருமையா படம் பிடிச்சிருக்காரு. அந்த பொம்பை சத்தமும் உடுக்க சத்தமும் அந்த சாமியோட குறி சொல்ற விஷயம், இதெல்லாம் ஒரு திருவிழா டைமை பார்த்த மாதிரியே தான் இருந்தது. அங்க அங்க என்னெல்லாம் நடக்குமோ அந்த விஷயத்த அழகா கேப்சர் பண்ணி ஒரு நாடக சபால அவங்க அவங்க நிக்காம நைட்டு ஃபுல்லா நிக்காம ஆடிட்டே இருப்பாங்க. அந்த விஷயங்களை சொல்றதா இருக்கட்டும், தன்னோட குரல்லையே தான் எல்லாமே பாடிட்டு இருப்பாங்க. இது சைட்ல எல்லாம் ஆடியோஸ்லாம் எதுவும் வராது. அவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு ஸ்டோரியாவே இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்க. அந்த அது ஒரு மாதிரி அழகா சொல்லியிருக்காரு. ஒரு கவிதை மாதிரி இருக்கு அந்த படம். இந்த படம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனா டக்குன்னு ஒரு இன்டர்வல், டக்குன்னு ஒரு கிளைமேக்ஸ்னு வந்துருச்சு. அந்த அளவுக்கு அழகான ஒரு திரைக்கதையை பண்ணியிருக்காரு. அந்த கதையும் சுவாரஸ்யமா இருந்தது. விவசாயிகளுக்காக படம் எடுக்கிற, கலைஞர்களுக்காக படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டெல்லாம் உருட்டாம இதுல இருக்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பிளஸ். கலக்கு பகுதியாறுல கேபிஒய் சதீஷ்ன்றவர் ஃபைனல்ஸ்ல ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனுக்கு அரசியல் பண்ணுவான், எந்த ஒரு கலைஞனும் கலைக்கு அரசியல் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த அந்த வார்த்தை பக்காவா பொருந்துற அளவுக்கு இந்த படம் இருந்திருக்கும். ஏன்னா இதுல ஒரு கலைஞனுக்கும் இன்னொரு கலைஞனுக்கும் அரசியல் நிறைய இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை, யார் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி இருந்துட்டே இருக்கும். ஆனா அந்த 2 பேருமே கலைக்கு துரோகம் பண்ணிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். அந்த சீன்ல அந்த அந்த ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு செத்து போன கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க வில்லனே அவர் கண்ணுல இருந்து தண்ணி வரும், அழுதுருவாரு. அந்த அளவுக்கு இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயம்லாம் எந்த ஒரு கலைஞனும் கலைக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்ற விஷயத்தை ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம அந்த கலையை அவங்க எவ்வளவு நேசிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தியேட்டர்ல கைத்தட்டல் வர வைக்குது. விசில் அடிச்சு பாக்குற அளவுக்கு அந்த ஒரு சீன் இருந்தது. இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே நிறைய நல்ல சீன்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான படத்துங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல அப்படின்றதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தியேட்டர்ல தான் இந்த படம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அயோத்தின்ற படத்துக்கு நடந்தது. நிறைய தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோவே கட் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் இதுவே கட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. ஏன்னா அந்த படத்தோட கதை அவ்வளவு வலுவா இருந்ததுனால. இந்த படத்தோட கதையும் ரொம்ப வலுவா இருக்கு. இப்போ 15ஆம் தேதி நிறைய புது படங்கள் வருது, பெரிய ஹீரோஸோட படம் வருது.
இருக்கிற இந்த குறிப்பிட்ட கேப்ல இந்த படத்தை தியேட்டர்ல போய் செலிப்ரேட் பண்ணீங்கன்னா இதே மாதிரியான நல்ல கதை அம்சம் கொண்ட புது படங்கள்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். இந்த படத்தை அன்பே சிவம் மாதிரி ஆக்கிடாதன்னு ஒரு ஹீரோ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த ஜமாவை அன்பே சிவம் மாதிரியோ அயோத்தி மாதிரியோ ஆக்கிடாதீங்க. இருக்கிற டைமுக்குள்ள தியேட்டர்ல போய் கொண்டாட பாருங்க. அப்போதான் நல்ல படம் வரும். மொக்க படத்தையும் பெரிய வியாபார நோக்கத்துக்கு மட்டுமே எடுக்கிற படத்தைங்களையும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு குறை சொல்றதை விட இந்த மாதிரி நல்ல படங்களை போனீங்கன்னா வியாபார ரீதியாகவும் இந்த படங்கள் வெற்றி பெறும். நல்ல படங்கள் கிடைச்ச சந்தோஷமும் நமக்கு இருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணாம தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்க்கறதுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான் ஜமா. நன்றி.